பிரைஸ் அலாட். இப்போ நம்ம வந்து எதை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை, அப்புறம் வந்து அப்படியே நம்ம தொடர்ச்சியாக வந்து ரெவல்யூஷனை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? அதாவது வெளிப்படுத்தின விசேஷம், வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம், ஆண்டவரோட வருகை எப்படி இருக்க போகுது, இதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்துல பவுலடியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அது ஒரு ரகசிய வருகையா இருக்கும். அதாவது ராப்சர் அப்படிங்கிற ஒரு ரகசிய வருகையாக முதலாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இது கன்ஃபார்மா ரகசிய வருகையா தான் இருக்க போகுது, அவருடைய வருகை ஒரு பகிரங்க வருகைக்கு முன்னாடி ஒரு ரகசிய வருகை இருக்கும். ராப்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் வந்து என்னதுன்னா இந்த ராப்சர்ங்கிற வார்த்தை. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரகசிய வருகையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். பகிரங்க வருகையை பத்தி என்ன சொல்ல போறீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது வந்து நம்ம பார்த்தோம், ரகசியமா இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அது அந்த ராப்சர்ல போகாத யாருக்குமே, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாருக்குமே அது தெரியாது. அந்த பிரதான தேவதூதனுடைய சத்தமோ எக்கால சத்தமோ ஆண்டவர் மேக மீதினில் அந்த வானத்துல இறங்கி வரும் பொழுது மத்திய ஆகாயத்துல மேகத்துக்கு மேல சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவது மரிச்சவங்க, அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய சபை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சபை அப்படின்னா அந்த மனவாட்டி, அதாவது விசுவாசிகள் நாம. சரிங்களா? அதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, நீங்க இந்த அளவுக்கு தெளிவா இந்த ராப்சரை குறிச்சு நீங்க சொல்றீங்களே, அப்ப பகிரங்க வருகை குறிச்சு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம், நிச்சயமாக இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அதுதான் பகிரங்க வருகை. எப்போ வரப்போகிறார்? தெசலோனிக்கேயரில் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி பாதி மத்திய ஆகாயத்தில் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். 7 வருடங்கள் சபையானது தேவனோடு கூட பரலோகத்தில் இருக்க போகிறது. சரிங்களா? இப்போ இந்த 7 வருஷம் பூமியில நடக்க போற காரியங்கள் என்னென்ன, அதையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பகிரங்க வருகையை குறித்து நம்ம கடகடன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியங்களை தியானிக்கலாம். பகிரங்க வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துக்கு போயிடலாம். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், அதாவது 3ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு சபையை குறிச்சு இருக்கும் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த 7 வருடங்கள் சபையானது பரலோகத்தில் இருக்கும் பொழுது பூமியில் நடக்க போகிற காரியங்களை குறித்து தெளிவாக யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். சரிங்களா? இப்ப 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இப்போதான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையினுடைய பகிரங்க அந்த வருகையினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை, வேற எங்கேயுமே போடப்படவில்லை, இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ பரலோகம் திறந்திருக்குது, ஒரு வெள்ளை குதிரை அதுல காணப்படுது. அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை என்றாலே அது இயேசுவானவரை குறிக்கிறது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்றால் அது இயேசுவானவரை குறிக்கிறது. அவருக்கே உரிய அந்த நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் இயேசுவே குறிக்கிறது. பரலோகத்தில் உள்ள சேனைகளும் மென்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இங்க தெளிவா போடப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் வெள்ளை குதிரையில வராரு, அவருக்கு பின்னாடி பரலோகத்தின் சேனைகள் வருது. சரிங்களா? குதிரைகள் மேல ஏறி அவருக்கு பின்பாக வருகிறது. புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆளையை மிதிப்பார். நான் ஏன் இந்த வசனங்கள் அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அப்படின்னா, என் கூட இந்த வசனங்கள் அப்படியே நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்கள் புரியும். அதுல அர்த்தம் இருக்கிறது, நான் வாசிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? நீங்க அப்படியே நீங்க என் கூட இந்த வசனத்தை பைபிளை ஓபன் பண்ணிட்டு வசனத்தை அப்படியே வாசிட்டே வாங்க.
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளில் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுவாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். இப்ப இயேசுவானவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வர்றாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். பாருங்க, இப்ப பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்றாங்க? அவரோட யுத்தம் பண்ண கிளம்புறாங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இப்போ இயேசுவானவர் இந்த பூமிக்கு வராரு. அவரோட சேனையோட வெள்ளை குதிரை மேல ஏறி அப்ப நடக்கிற சம்பவங்களை பாக்குறோம். அவரோட கூட யுத்தம் பண்றாங்க. மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு 2 பேரையும் இப்பதான் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நரகம் ஓபன் பண்ணப்படுது. முதல்ல போனவங்க யாரு? மிருகமும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும். அதாவது அந்தி கிறிஸ்துவாகிய அந்த மிருகமும் அந்தி கிறிஸ்துவாகிய அந்த கள்ள தீர்க்கதரிசியும் போனாங்க. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இன்னும் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்துட்டாரு. ஓகேவா? இப்ப அவர் செஞ்சது யுத்தம். அந்த யுத்தத்துல மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டு நரகத்துல தள்ளப்பட்டாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. 20வது அதிகாரத்தின் முதல் வசனம், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து, இப்ப இன்னொரு தூதன் என்ன பண்றாருன்னா பாதாளத்தோட திறவுகோலையும் சங்கிலியையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, அந்தி கிறிஸ்துவனுடைய 666 மிருகம் கள்ள தீர்க்கதரிசி பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம். இப்ப மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் போயிடுச்சு. இப்போ பழைய பாம்பாகி அந்த வலு சர்ப்பத்தை என்ன பண்றாரு? அந்த தூதன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைக்கிறார். 1000 வருஷம் அளவும் எங்க போய் கட்டி வைக்கிறாரு? பாதாளத்துல தள்ளி அடைச்சு அதை கட்டி வைக்கிறார். அதன் மேல முத்திரையும் போட்டார். சரிங்களா? ஆல்ரெடி பாதாளத்துல யாரெல்லாம் இருக்கிறோம் நம்ம பார்த்தோம். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய அந்த பாதாளத்துலதான் இயேசு இல்லாமல் மரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதே இடத்துக்கு தான் இந்த வலு சர்ப்பமும் போகுது. சரிங்களா? சோ இதற்கு பின்பு கொஞ்ச காலம் விடுதலையாக, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எது? இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இப்போ நம்ம நியாய தீர்ப்பு அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி பூமிக்கு வந்தவர் இன்னும் பரலோகம் செல்லவில்லை. அப்படியே நீங்க 4வது வசனம், 5வது வசனம், அப்படி 6வது வசனம் பாருங்க. 7வது வசனத்துல 1000 வருஷம் முடியும் பொழுது, 1000 வருஷம் அரசாட்சி, ஓகேவா? அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது 1000 வருஷமும் இயேசுவானவர் இங்கேதான் இருக்கிறார், பூமியிலே தான் இருக்கிறார். ஓகேவா? சோ அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறமா அந்த சாத்தான், அதாவது அந்த வலு சர்ப்பமாகி அந்த சாத்தான் என்ன பண்றது? அந்த பாதாளத்துல இருந்து விடுதலையாகி பூமியில 4 திசைகளிலும் ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். இப்பவும் இயேசுவானவர் இந்த பூமியில தான் இருக்கிறார். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அதாவது நரகத்துக்கு ஆல்ரெடி அந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் போயிட்டாங்க இல்லையா? இப்போ இந்த பிசாசா என்று அழைக்கப்படுகிற இந்த வலு சர்ப்பம், பழைய பாம்பு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பிசாசு என்ன பண்றான்? நரகத்துக்கு போயிட்டான். இன்னும் இயேசுவானவர் பூமியில தான் இருக்கிறார். அப்புறம் பாருங்க, வெள்ளை சிங்காசனம், அப்புறம் மரித்தோர்ல இருந்து சிறியோர் பெரியோர் வரைக்கும் எல்லாருமே அந்த
நியாய தீர்ப்புக்கு போறாங்க. சரிங்களா? அதாவது இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் நியாய தீர்ப்புக்கு போறாங்க. இப்ப பரலோகத்துல இருக்கிற சபைக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆனால் பூமியில் வாழ்ந்தவர்கள் எல்லாருக்குமே என்னது? நியாய தீர்ப்பு. பரலோகம் செல்லாதவர்களுக்கு இது நியாய தீர்ப்பு நடக்குது. ஓகே, பாருங்க வசனம் 12, மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாதாளத்துல இருந்தவங்க, இந்த பூமியில இருந்தவங்க, தேவனை அறியாதவங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசுவை இல்லாதவங்க, இவங்க எல்லாரையுமே, மரிச்சவங்க, உயிரோட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நியாய தீர்ப்புல வர்றாங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். சரிங்களா? மரணமும் பாதாளமும் எல்லாமே அக்கினி கடலாகிய அந்த 2ஆம் மரணமாகிய நரகத்துல தள்ளப்பட்டுச்சு. இன்னும் இயேசுவானவர் பூமியில தான் இருக்கிறாரு. பின்பு புதிய வானம் புதிய பூமி எல்லாத்தையும் பாருங்க. புதிய வானம் வந்துச்சு, புதிய பூமி எல்லாமே பாருங்க. அப்படியே வாசிக்கிட்டே நம்ம போனோம்னா இங்குதான் இயேசுவானவர் இருக்கிறாரு. புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருக்கிறது. இத்தனை சம்பவங்கள் நடக்கும் வரைக்கும் இயேசுவானவர் இன்னும் பரலோகத்திற்கு செல்லவில்லை. வெள்ளை குதிரையின் மேல் ஏறியர் இங்க வந்தவர், பூமிக்கு வந்தவர். இத்தனை சம்பவங்களும் நடக்கிறது, அவர் போகவே இல்லை. அப்போ நீங்க பாத்துக்கோங்க, பகிரங்க வருகையின் போது இயேசுவானவர் கீழே இறங்கி வரும் பொழுது பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவையெல்லாம். அதற்கு முன்பாக ரகசிய வருகையில் மணவாட்டியாகிய சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சபையானது அங்கேயே இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அந்த ரகசிய வருகைக்கும் இந்த பகிரங்க வருகைக்குமான வித்தியாசங்கள்? இப்போ இந்த 7 வருடங்கள் இந்த உபத்திரவ காலத்துல இருக்கட்டும், இல்லை என்றால் அடுத்து நடக்க போகிற அந்த இயேசுவானவர் இந்த பகிரங்க வருகையில் கீழே வரும் பொழுது, பூமிக்கு வரும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இருக்கட்டும், இதுல எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா மணவாட்டியானது சந்தோஷமாக பரலோகத்தில் நிம்மதியா இல்லை, அவங்க சந்தோஷமாக ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர தேவாதி தேவனோடு கூட அவர்கள் மகிழ்ச்சியோடு நித்தியமாய் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்களே தவிர எங்கேயுமே மணவாட்டிய ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு எழுதப்படவில்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் இந்த பகிரங்க வருகையில வரும் பொழுது ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வியாக்கியானங்கள் சொல்றதை நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அது ஒரு தவறான கருத்து. அவர் இங்க வரும் பொழுது சேனைகளை தான் கூட்டிட்டு வந்தார். அதாவது யூதர்களுடைய திருமண கலாச்சாரம் அதெல்லாம் நம்ம நான் ஒரு வீடியோ அதுல நான் எடுத்திருக்கேன், நீங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல அந்த மணவாளன் திருமணமாகி அடுத்த நாள் காலையில தன்னுடைய நண்பர்களும் அந்த சேனைகளை கூப்பிட்டுக்கிட்டு தான் அவர் எங்க போவார்னா காட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடிட்டு வரணும். இதுதான் அவருடைய கலாச்சாரம். யூத கலாச்சாரத்திற்கும் யூத திருமணத்திற்கும் இயேசுவானவருடைய வருகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ இங்கே மணவாட்டியை கூட்டிட்டு அவர் வேட்டைக்கு போகல, அதாவது யூத கலாச்சாரத்தின்படி. ஓகேவா? திருமணம் ஆனதுக்கு பிறகு இப்ப மணவாட்டி பரலோகத்துல இருக்கும் பொழுது, சந்தோஷமாக அவர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய சேனைகளும் தன்னுடைய தூதர்களின் சேனைகளை மட்டும்தான் கூட்டிட்டு போறாரே தவிர யுத்தத்துக்கு பூமிக்கு மணவாட்டியை கூட்டிட்டு வரல. ஆகவே மணவாட்டியை அங்க இருந்து பகிரங்க வருகையில கூட்டிட்டு வருவாரு அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்டே தப்பான கான்செப்ட். அப்படி எங்கேயுமே நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. சரிங்களா? சோ இதை குறிச்ச அடுத்தடுத்த காரியங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம், வருகிற நாட்களை நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு இதை குறிச்சு நல்ல தெளிவான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக பார்ப்போம். இது ரொம்ப கடைசி காலமா இருக்கிறபடியால், கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பிரியமான தெய்வ ஜனங்களே மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இதுதான் இயேசுவின் வருகை, இதுதான் இப்படிதான் இருக்கும், இயேசுவின் வருகை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இங்க இது நடக்கும் அங்க அற்புதம் நடக்கும். இயேசுவானவருடைய காலத்திலையும் சரி, அதுக்கு முன்பு உள்ள காலத்திலயுமே சரி, பொய்யான நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருந்தாங்க.
நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சில விஷயங்கள ஒரு பிரிடிக்ட் பண்ணி முன்கூட்டியே சொல்லிட்டா, உடனே அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லி பட்டம் குடுத்துடுறாங்க. எல்லாரையும் சொல்லல. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு தவறான ஐடியாலஜி நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தான் தேவனுக்கு பிரியம். ஏன் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள். இது ஆண்டவரோட வார்த்தை தான். தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் நம்ம வேதத்துல பார்த்திருக்கோம். இப்பவுமே இருக்கிறாங்க. அவர்களை பத்தி நான் சொல்லவே இல்லை. ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக எழும்பி இருக்கக்கூடிய கடைசி நாட்கள் இது. ஆகவே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி ஏதோ ஒரு சம்பவத்தை சொன்ன உடனே அது நடந்துருச்சு அப்படின்னு உடனே மக்கள் அப்படியே அந்த நபரை பின்தொடர்ந்தே போயிட்டு அவர்தான் 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 எல்லாமே அப்படின்னு சொல்லி போகாதபடிக்கு, தீர்க்கதரிசியை நம்பி ஓடாதபடிக்கு இயேசுவை நம்பி ஓடுகிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் இயேசுவை உடையவர்கள் மாத்திரம்தான் பரலோகம் செல்ல முடியுமே தவிர தீர்க்கதரிசியின் பின்னாடி போனவர்கள் பரலோகம் செல்ல முடியாது. தீர்க்கதரிசியை ஒரு கருவியாக மாத்திரமே ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரே தவிர தீர்க்கதரிசிகள் தெய்வம் இல்லை. ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, 2 சம்பவம் நடந்துருச்சு, அவர் சொன்னது 3 சம்பவம் நடந்துருச்சுன்னு கூட வச்சுக்கலாம். உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவர் தான் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி என்று நம்பிக்கொண்டு அவர் பின்னாடி செல்லாம கண்மூடித்தனமாக அந்த பர்டிகுலர் நபரையோ இல்லை என்றால் ஒரு மனிதனையோ நம்பி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுந்து போகாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். தேவன் என்ன சொல்லுகிறார், வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு புறம்பானதாக இருக்கும். அவர்கள் கையாளக்கூடிய காரியங்கள், அவர்கள் பேசுகிற காரியங்கள், நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு முரண்பாடாக இருக்கும். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி என்று பெயர் எடுத்து கொண்டிருப்பாங்க, ஊழியக்காரர் என்று பெயர் எடுத்து கொண்டிருப்பார்கள். மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம்.